எல்லா காலங்களிலும் விசுவாசிகள் துன்பத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, உபத்திரத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தல சபைகள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் சபை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கு. இன்னும் அதிகமாய் ஆண்டவர்களை பலப்படுவதற்கு சில நேரங்களிலே தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். சில நேரங்களில் நாம் கடந்து போகிற பாதைகளிலே வருகிற சில உபத்திரவங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டதாய் இருந்தால் 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 17-18 வசனத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆமென். இந்த நேரத்தில் இந்த வேத பகுதியிலிருந்து நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. Let's have God intervene with us from this verse. உபத்திரவமும் கன மகிமையும் என்ற அடிப்படையிலே நான் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm just going to share today's sermon on the topic troubles and his eternal glory. அல்லது துன்பமும் கன மகிமையும் என்ற அடிப்படையிலே கூட நாம் இதை பார்க்கலாம். Or trouble and honor. Suffering and honor. Yes, அந்த suffering என்ற word very important ஆன ஒரு வார்த்தை. The word suffering is a very important one. வேதத்தில் நமக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது மேவி இதை ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான ஒரு காரியம். When we read this passage from the scripture, it might be a difficult thing for us to accept it. இந்த ஒரு துன்பத்துக்குள்ளாக நாம போறோம் என்று சொன்னாலே, if we are going through suffering, நமக்கு அதை பார்க்கும்போது அந்த துன்பம் என்ற வார்த்தையே நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டம்தான். When we go through that, for every human it has been very difficult to accept that path. இப்போ துன்பம் என்றதை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. Suffering is something that we cannot avoid in our life. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலும் சரி, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரவமோ ஏதாவது விதத்தில் துன்பங்களுக்குள்ளாகவோ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அது யாரும் இதுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. எப்படி மரணம் நமக்கு விதிவிலக்கு அல்லையோ அதே போல தான் இந்த உபத்திரமும் துன்பமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விதிவிலக்கு அல்ல. அதுக்கு நம்ம யாரும் தப்பாம இருக்க முடியாது. Not only in each and every Christian's life, but in everybody in this world, they have to go through this path of sufferings and trouble. It's not something anyone will be able to avoid. Like we cannot avoid death, this is something no one would be able to avoid in this world. ஆனா இந்த பகுதியிலிருந்து பவுல் அப்போஸ்தலனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை துன்பத்தை அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு பயத்தோடு பார்க்கிற காரியமாக அல்ல, அது மேன்மையானதாக, ஒரு கனத்துக்குரியதாக, ஒரு மகிமை நிறைந்ததாக உபத்திரவத்தை துன்பத்தை பார்க்கிறார். But when we read this passage and if we see the perspective of Paul, the troubles and suffering, he is not seeing it with a fear, but he sees that as the one that will give us a honor. அப்போ இந்த பகுதியிலிருந்து நீங்க யாருடைய கண்ணோட்டத்தை பார்க்கிறீர்கள் சொன்னால், பவுல் அப்போஸ்தலனுடைய விசுவாச கண்ணோட்டத்தை நீங்க பார்க்கிறீங்க. From this passage, what do you or whose perspective do you see? It's the faith perspective of Paul. அவருடைய வாழ்க்கையில அவர் பார்க்காத உபத்திரவம் கிடையாது, பார்க்காத துயரங்கள் கிடையாது. In his life there is no sufferings that he has not seen. ஆகவே தான் 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீர்கள் சொன்னால் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். That's why when you read it in 2 Corinthians chapter 11 from verse 23 to 28, he talks about so many things. அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரவங்களை கடந்து போனார் என்பதை பட்டியலிட்டு காண்பிக்கிறார். He has listed out the sufferings that he has gone through in his life. அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாக அடிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். He says that I am the one who have been most frequently. அதிகமாக காவலிலே வைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். And he says I am the one who have been. அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று, அதாவது மரணம் வரைக்கும் போயிட்டு வந்தவன் என்று சொல்லுகிறார். And he says frequently he has been exposed to death, which means he have just. நீங்க தொடர்ச்சியாக அந்த பட்டியலை நீங்க வீட்டில் போய் திருந்து படிச்சு பாருங்க. அந்த பகுதி முழுக்க அவர் 28வது வசனம் வரைக்கும் எந்த விதத்தில் எல்லாம் அவர் பாடுகளை உபத்திரவங்களை சந்தித்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார். Just when you go home, go through the list of things that Paul have written here that will explain you all the sufferings that he has gone through. அப்படி உபத்திரவத்துக்குள்ளாக அனுபவப்படாதவராக இந்த பகுதி அவர் எழுதல. He has not written this without experiencing the suffering. அந்த பெயினை பார்த்திருக்கிறார், வலி எவ்வளவு வேதனையானது என்பதை பார்த்திருக்கிறாரு.
He has seen the pain and he knows how difficult it is. அதை சொல்றாரு, சொந்த ஜனங்களால் ஏமாற்றப்பட்டது எத்தனையோ காரியங்களை சொல்றாரு. அதோடு முடிக்கல, கடைசியா வசனத்தில் என்ன முடிப்பாருன்னா, அதை தாண்டி இது மட்டும் இல்லை, இந்த சபையால் வந்த உத்தரவுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, கடைசியா சபையை குறித்த துக்கத்தையே அவர் என்ன செஞ்சிடறாரு, சேர்த்து சொல்றாரு. He writes so many things in there. He says he has not been accepted by his own people, and so many other lists he writes, and finally he finishes it, says about the problems that he is getting from the church. அப்போ அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான அனுபவத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இருந்து வந்ததுதான் இந்த சத்திய வார்த்தை. So in his life he has experienced so much of trouble and pain. Only through that, this is the words that has come out from that. இங்கே தான் அவர் என்ன செய்கிறார், குறிப்பிட்டு சொல்லுகிறார், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். And this is where he says it is not what we seen but it is what we have not seen. அதாவது கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இந்த பூமிக்குரிய இந்த உலகத்தில் காண்கிற ஒரு வாழ்க்கைக்காக அல்ல, இதுக்கு ஒரு மேற்பட்ட ஒரு ஜீவியத்துக்காகத்தான் நாம் வாழ அழைக்கப்பட்டோம் அப்படி என்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே பார்வையோடு அவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தையை எழுதுகிறார். With the truth that he says that we are not been called to live a life that what we can see in this world, but we have been called to live a life that we cannot see. அதாவது பூமிக்குரியவங்களே பார்த்து கொண்டிருக்கிறவர்களால சின்ன உபத்திரத்தை கூட தாங்க முடியாது. This worldly people, they will not be able to accept even a small suffering. சின்ன உபத்திரவத்தை பார்த்தாலே அவர்கள் அதை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, இயேசுவை விட்டு ஓடி விடுவாங்க. Just a small suffering is enough to depart them out from Jesus. ஒரு சின்ன ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில வந்தா அதை தாங்குவதற்கு பலன் இருக்காது. A small suffering, they do not have the strength to overcome it. ஆனா உங்க வாழ்க்கையில அடிப்படை ஆதாரம் என்ன இருக்குன்னு சொன்னால் நித்திய ஜீவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த ரட்சிப்புக்கு ஒரு நோக்கம் என்ன சொன்னால், பூமியிலே நான் சொகுசாக வாழ்வதற்கோ பூமியில இருக்கிற காரியங்களை அனுபவிப்பதற்கோ அல்ல, அதற்கு மேற்பட்ட ஒரு ஜீவியத்துக்காக என்னையும் உங்களை தெரிந்திருக்கிறார். The basic foundation of our Christian life is the eternal glory that we wait for. We are not received the salvation just to live an ordinary life, but we have been called to live a life through suffering. ஆகவே தான் சொல்லுகிறார், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லுகிறார். And that is why he says that we have been waiting for something that we have not seen. நம்ம இன்னும் கண்ணால பார்க்கல. We have unseen it yet. எஸ், வேதத்தில் இருக்குது, பரலோகம் இப்படி எல்லாம் இருக்குன்றத வாசிச்சு இருக்கிறோம். Yes, in the scripture it says the heaven will be like this and like that. ஆனா கண்ணால இன்னும் அதை பார்க்கல. But we have not seen with our ஆனா அதே நான் ஃபோக்கஸாக நோக்கி கொண்டிருக்கிறேன். But that is my focus which I am looking for. நிச்சயமாக பரலோகம் இருக்குது என்பது சத்தியம். Yes, it's true that there is heaven. அந்த பரலோகத்துக்குரிய வாசியாக என்னை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது அது சத்தியம். Yes, it's true that he has chosen us as the inhabitants of the. ஆனா அப்படிப்பட்ட நானும் நீங்கள் இந்த உபத்திரவங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வை தான் மிக முக்கியம். But the perception of how we see these sufferings are very important. அவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம் என்றாரு. He says very quickly that these troubles will leave away. என்னவா லேசான உபத்திரவமா? What he says is light sufferings. பவுல் பக்கத்துல இருந்தா சொல்லுவோம் நாமன்னா, If we are near to Paul, we will say, எப்படி சார் இதெல்லாம் பார்த்து நீங்க லேசான உபத்திரம் பண்றீங்க, இத்தனை வாட்டி கல்லறி பட்டிருக்கிறீங்க, சாட்டையால 40க்கு ஒண்டுகுறைய அத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்கிறீங்க, அத்தனை வாட்டி ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறீங்க, நிர்வாணமா இருந்திருக்கிறீங்க, கப்பல்ல மோசம், அத்தனை மோசம்ன்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு லேசான உபத்திரமாதிரியா தெரியுது அப்படின்ற நமக்கு சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் எங்களால் தாங்கவே முடியலையே அப்படின்னு செய்வோம், பவுல்கிட்ட புலம்புவோம். if you would have been next to Paul, we would have been asking this question: how can you say that this is a light suffering? You have been pelted by stone, you have been in the shipwreck, you have been in danger, you have been nakedness. With all those things, how you are saying that it's a light suffering? Because we are not able to accept even a small headache. ஆனா என்ன ஒன்றை நாம புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், But what we need to understand is, எல்லா காலங்களிலும் விசுவாசிகள் துன்பத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, உபத்திரத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தல சபைகள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் சபை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கு. in every single aspect, every single Christian life, the church have gone through this persecution and suffering in each and every point of time. ஆனா ரெண்டு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். But you need to see two differences. எஸ், வேதம் சொல்லுகிறபடி நானும் நீங்களும் எப்படியும் இந்த துன்பத்துக்குள்ள போகணும், உபத்திரத்துக்குள்ள போகணும், அது நியமிக்கப்பட்ட உண்டு. Yes, as the scripture says that yourself and myself, we have to go through this suffering. That's something that's been given for us. நான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நான் இட்டர்னல் நோக்கத்தோட வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். All the days that I live in this world, I have been
called with the eternal focus. ஆகவே நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவர்களை பலப்படுவதற்கு சில நேரங்களிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். So sometimes God will admit in my life for me to get strengthened more. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், One thing that we need, நானும் நீங்களும் போகிற உபத்திரவதற்கும் the sufferings that you and myself go through, ஆனா தேவனை அறியாதவர்கள் போகிற உபத்திரவத்துக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. and people who non-believers who go through that, there's a big difference. தேவனை அறியாதவர்களும் உபத்திரவத்துக்குள்ள போறாங்க. Non-believers, they also go through suffering. ஆனா அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துயரம் அவங்க துக்கத்துக்குள்ள போகும்போது அவர்கள் ஹோப் இல்லாமலேயே மறைக்கிற சிச்சுவேஷனை பார்க்கிறோம். But if you see their life and if you see their hope, they just have an hopeless life and they die because of that. இப்போ நம்ம கேட்போம், உடனே ஒரு ஆளுக்கு வியாதி வந்ததா ஏன் ஆண்டவர் இந்த வியாதியை அனுமதித்தார்? So we always have this question, if someone has got a sickness, we will ask this question of why God admitted this. நீதிமானுக்கு ஏன் ஆண்டவர் துன்பத்தை அனுபவிக்கணும், உபத்திரவத்தை அனுமதிக்கணும்? For a righteous person, why should God admit the sufferings? அப்போஸ்தல புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்னு சொன்னா அனுமதித்திருக்கிறார் என்றதை கண்டுகொள்ள முடியும். When we read in the book of Acts, if God has admitted it, he has admitted it. எருசலேம்ல சபை பிறக்குது, சபை பிறந்தோடனே எல்லாரும் கூடி ஆராதிக்கிறாங்க, சந்தோஷ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தான். The church was born in Jerusalem and everybody gathered together and worshiped the Lord. They were happy. ஆக்ட்ஸ் சாப்டர் 7வது அதிகாரத்திலிருந்து பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்க ஆரம்பிக்கிறாரு. From Acts chapter 7 that we could see that God allows suffering. 8வது அதிகாரத்துல சபையை சிதறடிச்சிடுறாரு. In chapter 8 the church got அந்த இடத்திலே உபத்திரம் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நோக்கம் என்னென்று சொன்னால் சபை என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய திட்டத்தின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். When God allowed or admitted the persecution to happen, because there was a reason behind it, God wants his church to be scattered all around the world. அப்போ ஒரு துன்பத்துக்கோ அல்லது ஒரு உபத்திரத்துக்கோ ஒரு காரணத்தை வைக்காமல் தேவன் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. God will never allow a pain or suffering to come into your life without a reason. இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில வேற விதத்தில் நீங்க செய்கிற பாவத்தின் மூலமாக வரும் என்று சொன்னால் அது டிஃபரெண்டான ஒரு பார்வை. That's a different conception, that if you are going through any suffering because of the sins that you do, that is completely different. ஏன் சொன்னா ரோமர் 2:9 தெளிவாக சொல்லுகிறது. Because in the book of Romans chapter 2 verse, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனும் எந்த ஆத்மாவும் உபத்திரம் வியாகுலமும் உண்டாகும். இது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. it has been said in the verse, there will be a trouble and distress for every human being who does evil. ஆமா, ஈவில் திங்ஸ், அதாவது பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களுக்கு உபத்திரம் இருக்கு. Yes, people who does evil things, they will go through trouble. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரத்தை அனுமதிக்கிறார் என்ற பார்வையை நாம பார்க்க வேண்டும். But we have to see in the conception of why God allows for எல்லா உபத்திரமும் எல்லா சோதனைகளும் எல்லா துன்பங்களுக்கும் தேவனே காரணம் என்ற மாதிரி நம்ம பதில் எடுத்துட கூடாது. We should not take it as an answer for every pain, sufferings and problems that God is the reason. யோபு புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் If we read in the book, நமக்கு தெரியும் யோபு மாதிரி உபத்திரப்பட்டவங்க யாருமே இல்லை. we knew that there is no other person in this world who have gone ஆனா through suffering. யோபுக்கு ஏன் அந்த உபத்திரங்கள் வந்தது என்பதை குறித்து அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. So the friends of Job they've been thinking about why Job is going through all ஆறுதல் படுத்த போனவங்களே அங்க உபத்திரப்படுத்துறவங்களா மாறிட்டாங்க. They have gone to comfort him, but they have started to give trouble to him. போயிட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் நம்ம யாரையும் விசிட் பண்ணிட்டு போயிட்டு சொல்லாதீங்க, ஆண்டவர் இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு பிரதர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அப்படி நீங்கள் ஆறுதல் படுத்தாதீங்க. If you are going to visit someone in the hospital, please don't go and say God has allowed this in order to test you. அவங்க உங்கள்கிட்ட மாறி கேட்டாங்கடா எப்படி இருக்கும், If they இப்படித்தானா ஆண்டவர் இந்த வியாதியை தந்து தானே அனுமதிக்கணும் உபத்திரத்தை அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, if they ask you another question, is it through this way God has to test me? What will you answer? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அதே வியாதியையோ அதே பலவீனத்தையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் போடும்போது யாராவது வந்து இப்படி உங்களிடத்துல ஆண்டவர் இந்த டெஸ்ட்டை தந்திருக்காரு, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னால் அது விசுவாச பார்வை மாதிரி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். Just imagine if you are going through the same situation, same sickness, and if someone is coming and telling to you that in order to edify you, God has given you the test, how will you feel? இப்படியும் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. Some believers are like this too. பரிசுத்தவான்கள் The righteous people. எப்படி தேர்த்து தெரியாது. They do not know how to comfort. யோபுவோட நண்பர்கள் மாதிரி தான். Like the friends of Job. உங்க விசுவாசம் இருந்தா போயிட்டு நீங்க கரங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. If you have faith, go hold their hands and then pray. என்னத்தால வியாதி அது டெஸ்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. You do not know or I do not know whether it's a test. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Do you understand what யோபுக்கு என்னத்தால அந்த உபத்திரவங்கள் வந்தது, அந்த இழப்புகள் வந்தது, அந்த வியாதிகள் வந்தது என்பது யோபினுடைய நண்பர்களுக்கு தெரியாது. The
Job's friend do not know of why he has gone through that pain, loss and disease. அப்ப நானும் நீங்களும் அறியாத ஒன்றுக்குள்ள நுழைஞ்சு கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு முடிவை கண்டு கொண்டு நான் தான் கண்டுபிடிச்சிட்ட முடிவுன்ற மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, போயிட்டு சொல்லாதீங்க. Like yourself and myself, we should not get into something which we do not know completely. Do not try to research and get into a conclusion. நீங்க சொல்லுங்க, சொல்லி போட்டு பாருங்க, உங்களுக்கு அதே இதுக்குள்ள ஆண்டவர் அனுமதிப்பாரு. அனுமதிச்ச பிறகு உங்களுக்கு ஆன்சர் வரும். After you have said this, God will admit the same thing in your life as well. Only then you will get a result or answer. Very careful-ஆ இருக்கணும் நாம. You just need to be very எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வருதுன்றது கவனம். You just need to be very careful of what kind of words that we say to others in order to comfort. இந்த எலிபாஸ் சொல்லுகிறான். This Eliphaz is saying. யோபுவை பார்த்து சொல்றாரு. He looks into Job and says. எப்படி சொல்றாரு தெரியுமா? Chapter 4 Job chapter 4 verse 3 ல சொல்றாரு, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். Eliphaz says, think how you have instructed many, how you have strengthened. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தினீர். Your words have supported those who stumbled, you have strengthened faltering knees. இப்படி அப்படி சொல்லி கொண்டு வர்றாரு. He continues to say like this. 5வது வசனம் சொல்றாரு, இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். But now trouble comes to you and you அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். It strikes you and you are dismayed. ஏற்கனவே அவன் வெந்து உடைச்சப்பட்டு இருக்கிறான். Already he has been broken. உண்மைதான், அந்த யோபு மற்றவர்களை தேற்றி இருக்கிறாரு, திடப்படுத்தி இருக்கிறாரு கஷ்டப்படும் போது. Yes, he has supported others and strengthened others when they are in problem. நான் உங்களுக்கு முன்பா பலிபீடத்தில் நின்று சொல்றேன், In front of you I'm standing in the altar. எனக்கு ஒரு பலவீனம் வந்தால் நிச்சயமாக என்னால் அதை தாங்க முடியாது. If I have a weakness, I will not be able to handle நான் it. தேவ தூதன் கிடையாது, நான் மனுஷன். I'm not an angel of God, I am a human. அந்த பாடுக்குள்ளாக போகும்போது நிச்சயமாக அது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கும். When I go through the suffering, yes, it will be painful for me. சோ நான் உங்களை தேற்றும் போது, நான் விசுவாச வார்த்தைகளை சொன்னாலும், When I want to comfort உங்களை you, ஆறுதல் படுத்தினாலும், I try to comfort you. நானும் அதே துன்பத்துக்குள்ளாக போகும்போது என்னால என்னுடைய அந்த பலவீனங்களை தாங்கிக் கொள்வது என்பது கடினமான காரியம். When I go through the same situation, it will be very difficult for me to accept or take or handle the sickness. நான் சுகமாக இருக்கும்போது என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த விசுவாச அந்த தேற்று வார்த்தைகளுக்கும், நான் வியாதியோடு இருக்கும்போதோ அல்லது பலவீனப்படும் போதோ வருகிற வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக தளர்ச்சிகள் இல்லாம இருக்காது. The words that I will be comforting others when I'm okay and the words that I will be going through when I'm sick, there will be some discouragement in my. ஆனா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து நியாயம் தீர்க்கிறவர்களாக மாறிவிடக் கூடாது. What we need to understand is yourself and myself, we should not get into a judgment of those situations. ஏன்னு சொன்னால், யோபுக்கு வந்த சோதனை மாதிரி எந்த சோதனையும் இதுவரைக்கும் யாரும் பட்டிருக்க முடியாது. Because the sufferings that Job have gone through, no one else have gone through. எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்திருக்கிறாரு. He got everything on the same day. ஏதோ அப்பப்ப நமக்கு சின்ன சின்ன துன்பம் வர்றதே நம்மளால தாங்க முடியல, சின்ன சின்ன இழப்பை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. Very small losses or pains that we go through, we are not able to accept it. அப்படிப்பட்ட நிலையில நமக்கு இருக்கிறோம். அப்ப ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்தால் அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? We are in that state, but if we have lost everything on the same day, what state he would have been in? நிச்சயமாக அவர் ஒரு மனுஷனாகவே அவர் அதுக்கு வேதனையாகத்தான் இருந்திருக்கும். அந்த பாடுகள் என்பது அவரால் தாங்க கூடாததாகத்தான் இருந்திருக்கும். Yes, he is a human, so it will be very difficult for him to handle that pain and the loss and suffering. சோ எவ்வளவா நீங்க அந்நிய பாஷையில பேசினாலும், எவ்வளவா ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் என்று வரும்போது அதை உங்களால தாங்குவது கடினம்தான். How much you are into prayer and how much you are into anointing, but if you go through any difficult things in your life, yes, it will be very difficult. ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் இன்னும் பவுலுடைய நிலைக்கு வரல. Because yourself and myself, we have not come to the state of Paul. நான் சொல்றது புரியுதா? Do you understand what பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்க, அடிக்கப்பட்டு ரத்தம் ஓடுனாலும் அவங்களால தேவனை துதிக்க முடிஞ்சது. If you see Paul and Silas, even when they have been flogged and they have been bleeding, they are able to worship, praise the Lord. நமக்கு நல்ல சரீரம் நல்லா இருந்துட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அப்படி பலவீனம் இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடுறோம், ஸோ இன்றைக்கு போகாமன்றோம், இல்லைன்னு உட்காந்துட்டு வீட்டில் இருந்து பார்த்துடலாம். When we have good health and if we have got a very little sickness, we will just decide that we will stay at home and then we'll see the worship. பாருங்க நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு. See what our state of mind என்ன is. அங்க ரத்தம் ஓடுது, அடிக்கப்பட்டு ரத்தம் ஓடுது. They have been bleeding after being flogged. நடு ராத்திரியிலிருந்து அவங்க ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. From the middle of the night they started to worship the Lord. நாமண்டா உங்க நாமத்துக்காக தானே ஆண்டவர் அடிக்கப்பட்டு நான் இழுத்து போட்டு தூங்க போறேன்னு சொல்லி போட்டு தூங்கி இருப்போம். If it is us, you would have been said, Lord, it is for your name that we have been persecuted. We will just sleep. அங்க வேற கை காலெல்லாம் கட்டப்பட்டு வேற இருக்கு. And even their hands. நான் எப்படி ஃப்ரீயா இல்லாம நான் அப்படி உங்களை துதிக்கிறது? I'm not free, then how will
நான் சொல்றேன், அந்த நடுராத்திரி வரைக்கும் நான் முறுமுறுத்து கொண்டு தான் நான் இருந்திருப்பேன். I will say that even until the middle of இல்ல the நீங்களா night. மேபி பரிசுத்தவான்கள், நீங்களாம் சொல்லுவீங்க, இல்ல ஆண்டவரை நான் துதித்திருப்பேன், 7ஆம் வானம் வரைக்கும் போயிருப்பேன் என்று. Maybe you all are righteous people. You might say that I will be worshiping the Lord and would have. இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க நேச்சுரலாக சிலதை புரிந்து கொள்ளுங்க. We just need to understand it very naturally. பவுலுடைய அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி லெவல் என்பது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நமக்கும் அவருக்கும் எவ்வளவோ விதத்துல ஒரு பெரிய ஒரு தூரமான ஒரு இடைவெளி இருக்கிறது. There is a big gap between ourselves and Paul in his state of maturity. அப்போ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பவுல் இந்த இடத்துல இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்ன என்று சொல்லி எழுதுகிறார்? இது மிகுந்த அதிகமான நித்திய கன மகிமையை இந்த உபத்திரவம் நமக்கு கொடுக்கும் என்று சொல்லுகிறார். And this is the place where Paul says that this is going to bring eternal honor to you. அந்த உபத்திரவம் என்பது என்னுடைய வாழ்க்கையை உடைப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு அல்ல. அந்த உபத்திரவம் என்பது எனக்கு எக்ஸ்ட்ரா இடையை கொடுக்க போகுது. So he says that this suffering is not to destroy or bring an end to our life, but this is going to bring me an eternal. அந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியம். The word that he says, that is very important. அந்த கன மகிமையை உண்டாக்குகிறதாம். அது வேலை செய்து கொண்டிருக்கு. இந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? இன்னும் ஒரு கனத்துக்குரியவனாக மாற்றி கொண்டிருக்கிறது. He says the suffering has been changing my life so that I will have an eternal glory. நன்றாக இந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்க. Just take this word. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்களா இருக்கலாம் அல்லது பெரிய உபத்திரவங்களாக இருக்கலாம். The small or big sufferings that come in our life. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு கனத்தை உருவாக்கி கொண்டிருக்குது. In my life it is creating a honor. கன மகிமை எனக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்குது. It is creating an eternal honor, a glory. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஜீவியத்துல அத்தனை பாடுகளும் அவர் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டி லெவல அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. And that is the reason that in the life of Paul all the sufferings have just taken him to that spiritual maturity. அப்ப நானும் நீங்களும் பார்க்கிற பார்வை அப்படி தான் இருக்கணும். That should be the perception that you are. உபத்திரவத்தை துன்பத்தை பார்த்து நாம சோர்ந்து போய் இருக்கிறது என்பது அது ஒரு தவறான ஒரு காரியம். We should not be discouraged just by seeing the sufferings and pain in our life. John chapter 16 verse 33 ல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, In John chapter 16 verse 33 Jesus Christ says, அங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். I have told you these things so that in me you may. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world you will have trouble. என்ன சொல்றாரு? உலகத்திலே நமக்கு உபத்திரம் இல்லண்டே சொல்லலப்பா ஆண்டவர். எங்க What he says, in this world there is. உபத்திரமே இல்லாத இடத்துக்கு போகணும் சொன்னா நம்ம உடனே பரலோகத்துக்கு தான் போகணும். If we need to go to a place where it doesn't have any. அங்கதான் நமக்கு உபத்திரம் இல்லை. Then we need to go to heaven. ஆனா அங்க பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில சில காரியங்களை அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு கன மகிமைக்கு பாத்திரவான்களாக மாற்றாம என்ன செய்யறதில்ல, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வது கிடையாது. But before we go into heaven, God allows or admits certain sufferings in our life so that we will be prepared for the eternal honor and we will enter heaven. சரி, ஆகவே நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு சொன்னால், உபத்திரம் என்பது ஒருபோதும் அது தாழ்வானதாக அல்லது பயத்துக்குரியதாக அதை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக பார்த்துறாதீங்க. So when you see this suffering, do not ever think that this is something low or something that we need to handle with fear. முதலாவது ஒரு முக்கிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I just want to say the first thing. இந்த உபத்திரவத்துக்கு நம்முடைய ஆண்டவரும் விதிவிலக்கு அல்ல. For this suffering, even our God, Jesus Christ, have not. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். The book of Revelation, chapter 5, verse 12. வாசிக்கிறோம் பாருங்க. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். Revelation chapter 5 verse 12, in a loud voice they were saying, worthy is the lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. இந்த இடத்துல நீங்க என்னத்தை பார்க்கிறீர்கள் சொன்னால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். What you see here is a lamb who was slain. அவர் ஒருவர் கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறாராம். And he is the one who is worthy of honor and இந்த glory. கனமும் மகிமையும் அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அவர் போன அடிக்கப்பட்ட அந்த பாதை. How did he receive the honor and glory? It is the path that he has gone through. ஐசியா சாப்டர் 53 ல வாசித்தீர்கள் என்று சொன்னால், If you read it in
Isaiah chapter 53, verse 3 இருந்து நீங்க 6வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள்னு சொன்னால், you read from verse 3 up until 6. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே போனார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It's been written of all the sufferings that God has அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். He was despised and rejected by mankind, a man of suffering and familiar with pain. அப்போ இந்த இடத்துல வருகிற உபத்திரம் என்பது So மனுஷர்களுக்கு மாத்திரம் நியமிக்கப்படல, தேவ திட்டத்திலேயே தேவகுமாரனுக்கும் அது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது. So this sufferings that what we see, it's not been allowed just for us, but in God's plan, even for God's son, he has gone through it. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். The scripture says, even before this world was made, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் அவருடைய திட்டம். even before he created the man, he knows his plan. அவ்வளவு மகிழ்ச்சிகரமான பரலோகத்தில் இருக்கிறவர், He is the one who has been living in the joyous heaven. அவர் பாடுகளுக்குள்ளாக போகாம ஒரு பரிசுத்த பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றெடுக்க முடியாது என்பது அவருடைய திட்டத்தில் இருந்திருக்கிறது. It has been in his plan that without him going through the suffering, he will not be able to give birth to a holy family. மறுபடி சொல்றேன், I'm saying this again. தேவகுமாரனுடைய பாடுகள் என்பது இல்லாவிட்டால் இன்றைக்கு சபையே பிறந்திருக்காது. Without the son of God's suffering, the church would have not been born. அப்போ தேவாதி தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவரே அந்த உபத்திரத்துக்கு என்ன செய்ய முடியல, தப்ப முடியாது. அது தேவ திட்டத்திலே உபத்திரம் என்பது ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டது, தேவகுமாரனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. Even when he himself is the son of the Almighty God, in God's plan, he has to go through the suffering. Though he is a son of God, he was still not been able to come out or escape the suffering. ஆகவே தான் Hebrew chapter 5 verse 7 இருந்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், That's why when we read it in Hebrew chapter, எபிரேயர் 5:7 இருந்து வாசித்தீங்கன்னு சொன்னால், if you read it in Hebrew chapter 5 verse 7, அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. it has been written, during the days of Jesus' life on earth, he offered up prayers and petitions with fervent cries and tears to the one who could save him from death, and he was heard because of his reverent submission. நமக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் போதிக்கிறார். God teaches us a very strong. அவருடைய பாடுகள் என்பதுதான் சபையின் பிறப்புக்கு அல்லது தேவனுடைய குடும்பம் என்று பிறப்பதற்கு காரணமாய் இருந்திருக்கிறது. His suffering for the reason for the birth of church, his family. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களுக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் அனுமதிக்க மாட்டார் என்கிற சத்தியத்தை நான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். If that is the truth, then we need to understand this truth that God will not allow you to go through a suffering without a reason. 1 தெசலோனிக்கே chapter 3 verse 3 ல இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians chapter 3 verse 3 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. So that no one would be unsettled by these trials, for you know quite well that we are destined for them. என்ன சொல்லுகிறார்? What he says, நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? that we are destined for them. அப்பா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். Pastor, don't say like this, Pastor. இப்படி எல்லாம் சொன்னா நாங்க சபையில இல்லாம போயிருவோமே. If you say like this, then we நீங்க blessing பத்தி சொல்லுங்க. just talk about blessing. உற்சாகப்படுத்துற மாதிரி, ஆறுதல் படுத்துற மாதிரி அன்பான வார்த்தைகளை சொல்லுங்க. Give us the kind words of comfort and encouragement. இப்படி சொன்னா, If you say like this, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க, நியமிக்கப்பட்டிருக்கிற உபத்திரத்துக்குன்றீங்களே. you are saying that we have been destined for sufferings. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Completely understand. இது நம்மளுடைய திட்டம் கிடையாது. This is not our plan. நம்மளை ஆண்டு ரட்சிக்கும் போதே நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, அங்க உபத்திரத்தையும் ஆண்டு என்ன செஞ்சிட்டாரு, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உபத்திரம் வரணுமோ அதெல்லாம் நியமிச்சிட்டாரு. When God has saved us, at the same time, in what all times that we need to go through the sufferings, He has destined it already. நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் Whether I accept it or not. எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க விருப்பம் இருக்கு. Yes, everybody has the desire to be the child of God. எத்தனை பேருக்கு தேவ பிள்ளைகள் என்று கூப்பிடுற சந்தோஷம்? For how many of you is எல்லாருக்கும் சந்தோஷம். to call you as a தேவாதி தேவனுடைய பிள்ளை. I am a child of God. ரோமர் 8:17 வாசிங்க. Let's read ரோமர் Romans chapter 8:17. 8 verse. அங்க அதுல அந்த அதிகாரமே அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. Such a beautiful word. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்து கூட சுதந்திரருமாமே.
கிறிஸ்துனுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். Romans 8:17 says, "Now if we are children, then we are heirs, heirs of God and co-heirs with Christ. If indeed we share in his sufferings, in order that we may also share in his glory." அவர் சொல்லுகிறாரு, பவுல் Paul says, இங்கேயும் பவுல் தான் சொல்றாரு. even here Paul says, என்ன சொல்றாரு பாருங்க, what does he say? நாம் தேவனுடைய பிள்ளைகளான சுதந்திரவாளிகள் தான், சுயாதீனர்கள் தான், உண்மைதான். He says if we are children, then we are heirs. கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளிகள். Yes, we are co-heirs with Christ. ஆனா நீங்கள் நானும் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு நான் என்ன செய்யணுமாம்? அவருடனே கூட பாடுபட்டால். He says if we need to share his sufferings in order to share in his glory. ஜீசஸ் பாடுபட்டது உண்மை. Yes, Jesus has gone through the இப்போ அந்த மகிமைக்குரியவர்களாக ஆண்டவர் மாற்றுவதற்காக என்ன நமக்கு நியமிச்சிருக்காரு? இயேசுவோட கூட சேர்ந்து இந்த பூமியில சில பாடுகளை ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். So for us to share his glory, for that God has destined some sufferings that we have to go through in this earth. அங்கே 18வது வசனத்துல சொல்றாரு, In verse 18 he says, இக்காலத்து ஆதலால் இக்காலத்து பாடுகள் I consider that our present இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில்லை என்று எண்ணுகிறேன். and are not worthy comparing with the glory that will be இந்த revealed. சத்தியத்தை ஆழமாக அவர் பேசிக்கொண்டே வர்றாரு. He just speaks this truth. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த பாடுகள் எல்லாம் What does he says? All these sufferings, நீங்க பாக்குற மாதிரி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. as you see, don't take it very அது ஒண்ணுமே இல்ல. It's not nothing நீங்க அடைய போகிற மகிமைக்கு for the glory that you are going அவ்வளவு பெரிய கன மகிமை இருக்கு, the great honor, அவ்வளவு மேன்மைகள் இருக்கு, the great things are அவ்வளவு உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார், great things that அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் God வைத்திருக்கிறார். has kept all those இப்ப blessings. நாம அதுகளை பாக்குறது இல்ல. We don't see those, நாம இங்கேயே சுத்தி சுத்தி பாக்குறோம் பாருங்க. but we will just see the things that அதனால surround நம்முடைய us. கண்கள் இதை மாத்திரம் தான் விரும்புது. And our eyes just desires only for this. ஏன்னா பவுல் மேல போய் பார்த்துட்டாருல்ல, Because Paul has went and seen that already. அவர் தானே 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டாரு. He has gone up until the third heaven. அவருக்கு தெரியும் பரலோகம் எப்படி இருக்கும்னு. He knows how the heaven தேவகுமாரனை முகமுகமா He தரிசிச்சிட்டாரு. have seen the Son of God in faith. அவருக்கு தெரியும் பரலோகம் என்பது நிச்சயம் என்று. He knows that heaven is. பரலோகத்தில் நித்திய கிரீடம் உண்டு என்று அவருக்கு தெரியும். He knows that we have this eternal crown in heaven. அவருக்காக பாடுகளை பட்டால் அது நிச்சயமாக கன மகிமை கொண்டு வரும் என்கிற ஒரு பூர்ண நிச்சயத்தோடு இந்த வார்த்தை எழுதுகிறார். He has that complete confidence that if we go through the sufferings for him, we will receive that eternal glory. அப்ப என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வையிலும் கூட இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய பார்வையிலிருந்து பார்த்து பழக வேண்டும் உபத்திரவங்களுக்குள்ளாக போகும்போது. So yourself and myself, we have to see in the conception of Paul when we are going through sufferings. இது தேவன் அனுமதித்தாரா எனக்கு தெரியாது. I do not know whether God நான் சொல்ல allowed மாட்டேன் எல்லா வியாதியும் தேவனே அனுமதிக்கிறார் it. என்று. I won't say that God allows every. எல்லா உபத்திரவங்களையும் தேவனே அனுமதிக்கிறார் என்று நான் சொல்ல I மாட்டேன். won't say that all the sufferings come. சில நேரங்களில் நாம் கடந்து போகிற பாதைகளில் வருகிற சில உபத்திரவங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருந்தால், Some sufferings when we go through a difficult path, if it has been admitted by God, அதை நீங்க பார்க்கிற விதம் இப்படி இருக்கும்னு சொன்னால் இது என்னுடைய வாழ்க்கைக்கு கன மகிமையை சேர்ப்பதற்காக தேவன் அனுமதித்த ஒன்று. if you see that with the perception, God has allowed me to go through this in order for me to receive இந்த glory. கன மகிமைக்கு பாத்திரவான என்ன மாற்றுவதற்காக அனுமதித்ததை நான் முறுமுறுப்போடு தேவனை தூசிக்கிறதுக்காக அல்ல. இந்த பாதைக்குள்ள போகும்போது நான் துதியோடும் அவரை நான் என்ன செய்வேன், உயர்த்தி மகிமைப்படுத்தி செல்வேன் என்று சொல்லும் பொழுது அதை ஓவர்கம் பண்ணுவதற்குரிய பலத்தை நீங்க பார்க்க முடியும். When we go through the suffering, that we will not murmur or we will not just speak against the God, but instead if you have the perception that God has allowed me to go through this in order to receive the glory, then we could see the success and the glory. அப்ப வேற உபத்திரம் இருக்கான்னு கேட்டால், So if you ask, is there any other sometimes நம்முடைய suffering? கரெக்டரை சேஞ்ச் பண்றதுக்கே தேவன் சில உபத்திரங்களை அனுமதிப்பாரு. Yes, sometimes God will allow some sufferings for us to change our வேத character. புத்தகத்துல எந்த மேன்மைக்கு முன்பாக ஆண்டவர் உபத்திரத்துக்குள்ள போடாம எடுக்கல. In the scriptures that we will be able to see, they will not receive any honor without going through the test ஒரு and பொன் trials. வந்து சரியா புடமுடப்படணுமா, A gold has to அது சுத்த பொன்னாக விளங்கணும்னு சொன்னார். when it has to be purified. உபத்திரம் என்னை உங்களை இன்னும் மிக மிக பரிசுத்தமாக மாற்றுகிறது. The sufferings will change us or make us சங்கீத even புத்தகத்துல more. 119வது சங்கீதம் Psalm 119 எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், If we read in Psalms 119, verse 67 எப்படியாக தாவீது சொல்றாரு, in verse 67, David நான் says, உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். he says, before I was afflicted, I என்னவா? went astray. உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி நான் சரியான பாதையில நடக்கல. What happened? Before
before the suffering, இந்த கேரக்டர் சரியா இருக்கல, my character was not right. சில நேரங்கள்ல நான் தவறா ஆண்டவருக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன். And sometimes I have been worked against God. நான் மறுபடி சொல்றேன், யாராவது வியாதி இருக்கிறவங்கள நீங்க உங்களுடைய மனசுல நினைச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ அவங்க வழி தப்பி நடந்துட்டாங்கன்னு திங்க் பண்ணி நீங்க உங்களை ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுவார், உங்களுக்கு அதே வியாதி வந்துடும். I'm just saying this again, if you're just thinking in your mind that the God have allowed this suffering, வெரி கேர்ஃபுல், உங்க மைண்டுக்கு கூட இடம் கொடுத்துறாதீங்க. because they did it in a wrong way. உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. Just keep your. அதனால 1 கொரிந்தியர் 11 சொல்லி நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். That's why it says in 1 Corinthians chapter 11 that if we analyze ourselves that we will not get into judgment. அப்ப இவர் சொல்லுகிறாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். David says that before I was afflicted I went astray. நான் சரியான பாதையில நடக்கல. I did not go in the right path. வார்த்தையின்படி சரியா வாழல. I did not live according to word. ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்கு உபத்திரவத்தை அனுமதிச்சாரு. God did. He made me to go verse through 71, அதே சாப்டர் 71ல சொல்றாரு, same chapter verse 71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, It was good for me to be afflicted, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. so that I might learn your decrees. புரியுதா? அப்போ பர்சனலி என்னுடைய கேரக்டர்களை சில நேரங்களில் செதுக்கிறதுக்காகவும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை அனுமதிக்க முடியும். Yes, there could be times when God will allow me to go through suffering so that I can shape my character. அந்த உபத்திரவத்தையும் நீங்க என்னவா பார்த்துறாதீங்க, தவறா பார்க்காதீங்க. அவர் சிட்சிக்காவிட்டால் நீங்கள் அவருடைய புத்திரராய் இருக்க முடியாது. Even those sufferings do not have a different conception or a wrong conception for it, because if you are not been disciplined you cannot be his child. நீங்க தேவ புத்திரராக இருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக வழி தவறும் போது ஆண்டவர் சில உபத்திரவங்களை என்ன செய்வாரு, அனுப்பியாவது அவருடைய சரியான பாதைகளை கொண்டு வர வைப்பாரு. If you are a child of God and if you are going in a wrong path, God will allow sufferings to happen in your life so that you can come back into his. ஓசியா புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். If you read it in the book of Hosea, அவர் அவருடைய ஜனங்களை எப்படி எல்லாமே என்ன செய்யறாரு, கூப்பிட்டு பார்க்கறாரு, வர முடியல. he calls his children or his people in many ways, but they அவர் சொல்றாரு, இல்லாட்ட அன்பின் கயிற்றினால கட்டி இழுப்பேன். or he says I will just bind them. அவர் சொல்றார், வனாந்தரத்துல ஏதோ முள்ளெல்லாம் போட்டு பார்க்கறாரு, எந்த இதுக்கு என்ன செய்ய மாட்டான்றான், சரி வர மாட்டான்றாரு. அதை நினைச்சு அவர் பரிதபிக்கிறது தான் அந்த ஓசியா புத்தகமே. He even put the thorns in the wilderness and waiting for his people to come back to him, but they are not. புரியுதா? அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் சரியான பாதையில நடக்காமல் தேவ வார்த்தைக்கு விரோதமாக தேவ பிரமாணத்தின்படி நடக்காமல் இருக்கும்போது தேவன் சில உபத்திரவங்களை அனுமதிக்கலாம். If that is the case in our life, if we are not being in the right path according to his words and decrees and commandments, sometimes he might allow the sufferings to happen. ஆண்டவரே, நான் பாதை தவறி நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தை அனுமதியும் ஆண்டவரே என்ற ஜெபங்களும் நம்ம இடத்திலிருந்து வரணும். We should have the prayer, Lord, if I'm going astray, please allow the affliction in my life. நான் சொல்றதை புரிந்து கொள்றீங்களா? Do you understand? ஆண்டவரே, ஏதாவது விதத்துல நான் உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி என்னுடைய பாதை இருக்கும் என்று சொன்னால் அதன் நிமித்தம் ஆண்டவரே நான் முழுமையாக உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஏதாவது உபத்திரவத்தையாவது அனுபவிச்சாவது என்ன செஞ்சிருங்க, என்ன உங்க மறுபடியும் உங்க அன்புக்குள்ள கொண்டு வந்துருங்க என்ற ஜெபங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரட்டும். We need to have the prayers like this in our life. Lord, if in any way I would have grieved you, please Lord at least send me any suffering so that I will just get back into the right path. எனக்கு இந்த வார்த்தையில நல்லா கொஞ்சம் நீங்க டீப்பா போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், If you just meditate upon this word very deeply, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க உபத்திரவத்தை அனுமதிக்கும் போதும் நான் என்ன செய்கிறேன், இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைவேன், இன்னும் நான் புடமிடப்பட்டு ஒரு கன மகிமைக்கு பாத்திரவானாக மாறுவேன் என்கிற சிந்தனை நமக்குள்ள ஈஸியாக வருமா? will we very easily get this thought that if God, if you allow sufferings to go through in my life, I will get holy and I will just prepare myself for this glory. ஈஸியா வராது. We will not get that thought ஆனால் easily. நானும் நீங்களும் அதை அனுமதிக்கல, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யறதுக்கு அனுமதிக்கல என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரவான்களாக மாற முடியாது. But if we don't allow that to happen in our life, then we will not become worthy of that eternal glory that has been kept for us. ஒரே ஒரு பவுல் அப்போஸ்தலனுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I just want to finish it off with an incident that has happened in the life of Paul. இப்போ பவுல் அந்த இடத்துல அவ்வளவு லிஸ்ட் போட்டு பேசுறார், உண்மைதான். Yes, Paul just gives out many lists. அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி பவுல் அப்போஸ்தலனை வந்து சந்திக்கிறாரு. So this prophet called Ahab comes and visits Paul. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, பவுலை வந்து சந்திக்கிறாரு. He comes and visits Paul. அங்க பவுலை சந்திக்கும் போது நீங்க 21வது அதிகாரம் Acts chapter 21 எடுத்து பார்க்கலாம். When we read that incident in the book of Acts உங்க வேதத்தை புரட்டிக்கொள்ளுங்க. just turn your Bible to Acts chapter 21. பரிசுத்த ஆவியானவர் அந்த அகபு என்கிற தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார்.
So the Holy Spirit is speaking through this prophet. ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆமென். Then Paul answered, "Why are you weeping and breaking my heart? I am ready not only to be bound, but also to die in Jerusalem for the name of the Lord Jesus." இப்போ 10வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அகபு தீர்க்கதரிசி வந்து இங்க பவுலை பார்த்து பேசுறாரு. If we see from verse 10, we could see that prophet இந்த Ahab, பவுலுடைய கச்சையை எடுத்து என்ன செய்றாரு? அந்த தீர்க்கதரிசியை தண்ட கையை கட்டுறாரு, he takes Paul's belts and tied his own hands காலை கட்டுறாரு, and feet. கட்டிட்டு சொல்றாரு இந்த கச்சை உடையவனை என்ன செய்ய போறாங்க? எருசலேமில் கொண்டு போனவனை கட்டப்பட்டு புறஜாதிகளிடத்திலே ஒப்புவிக்கப்படுவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். And by doing so, he says, the Holy Spirit says, in this way the Jewish leaders in Jerusalem will bind the owner of this belt and will hand him over to the Gentiles. இப்படி ஒரு தீர்க்கதரிசனை நமக்கு வந்தால் If we receive a prophecy, சாகும் வரைக்கும் நான் எருசலேமுக்கு போயிருக்க மாட்டோம். until I die, I would have not gone to Jerusalem. எஸ்ஸா இல்லையா? Is it true or not? அதுவும் அகபுன்ற தீர்க்கதரிசி என்றே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த அகபு வந்து ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கணும். And because it has been written as a prophet called Agabus, it means he has been accepted as a prophet and might have been a famous one. அப்போ அவரிடத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ போனேன்னா எருசலேமை கட்டுவாங்க, என்ன செய்வாங்க? உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, பிரஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்கன்னு. He says the Holy Spirit is saying to me, if you go to Jerusalem, that you will be bind this way and will be handed over to the Gentiles. அந்த இடத்துல தான் பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை நம்ம இதில் பார்க்கிறோம். It's where it's not only his sermon, but we are also able to see that glory. இதை கேட்ட போது அங்க இருந்த விசுவாசிகள் சொல்றாங்க, பாஸ்டர் போயிராதீங்க பவுல் பாஸ்டர் அப்படின்றாங்க. After hearing this, all the believers are saying, Paul pastor, please do. அவங்க எல்லாரும் வேண்டிக் கொண்டாங்களா? வசனம் 12ல சொல்லுகிறது. In verse 12 we say that everybody pleaded with Paul not to go. நாங்க உங்களை இழக்க விரும்பல. We don't want to lose you. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க. But he says, என்ன சொல்றாரு பாருங்க, ஏன் இந்த இருதயத்தை உடைக்க பண்ண நினைக்கிறீங்க? so why do you want to break my heart? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He says, I'm ready not only to be bound but also to die in Jerusalem for the name of the Lord Jesus. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We just need to take it very deeply here. நீங்க மரிக்கிற லெவலுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கல. The Lord is not expecting you to die for his name. ஆனா பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த விசுவாசத்துல நம்மள்ட்ட ஒரு 10% ஆவது இருக்குதான்றதை தான் நாம் இந்த நாளில் பார்க்கணும். But we just need to analyze ourselves to see, do we have at least 10% of the நீங்க faith? கூடுதலா திங்க் பண்ணாதீங்க. Don't think too ஒரு much அட்லீஸ்ட் ஒரு about it. 10%. At least a 10%. சின்ன சின்ன வருத்தங்கள் வரும்போதோ, Yes, when you go through small sufferings, ஆண்டவரே நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். Lord, I should not forsake you. ஏன்னு சொன்னால் இந்த துன்பங்கள் உபத்திரங்கள் வரும்போது நமக்கு மனமடிவு வரும், Because when we go through these sufferings, சோர்வு we will வரும். be discouraged. நிச்சயமாக சோர்வுகள் வரும். Yes, we will be discouraged. ஆண்டவர் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் ஏன் தூரமா இருக்கிறீர்? ஒரு துன்பத்துக்குள்ள வரும்போது தான் அந்த வார்த்தைகள் வரும். David says, Lord, why are you far away? It's only when நம்ம தேவன் தன்னை மறைத்து கொண்டது போல உணர்வுகள் வரும். we will get a feeling as if God has hidden himself. இன்றைக்கு இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த வைராக்கிய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. Just hold on to the zealous word of Paul apostle. ஆண்டவரே நான் உங்களுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்ற அளவுக்கு என்னுடைய விசுவாசமும் உங்களுடைய விசுவாசமும் வளர வேண்டும். That your faith and my faith has to grow to a state that we will say, Lord, I am ready not only to bound but also ready to die for you. ஏன் சொன்னால் 2 Timothy chapter 2 verse 12ல பவுல் இப்படியாய் சொல்லி முடிக்கிறார். Because in 2 Timothy chapter 2 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், if we endure along with him, அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். we will also reign with him. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we disown him, he will also disown அப்ப us. நம்முடைய வாழ்க்கையில வர்ற உபத்திரங்கள் நிமித்தம் இயேசுவை மாத்திரம் நாம மறுதலிச்சிட கூடாது. We should never disown him because of the sufferings that அந்த we go through in பாடுகள் our life. உங்களை ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் அனுமதித்ததா இருந்தால் ஸ்தோத்திரத்தோட கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. If God has allowed that suffering to go for you to admit it in your life, it's for the reason to reign along with him. அதுக்குரிய காரணத்தை தேடாதீங்க. Don't
look for the reasons. அதுக்குரிய காரணத்தை தேடினால் உங்களுக்கு சோர்வு வரும். If you start looking for reasons, மற்றவங்களுக்கு காரணத்தை சொல்லாதீங்க. you will be discouraged and do not give reasons. நமக்கு வரும்போது நம்ம அரைஞ்சு பார்த்தா போதும். When it comes for ourselves, let's analyze. அப்படியே நம்ம எழுந்து நிக்கலாம், நாம் ஜெபம் பண்ண போறோம். That's all.